நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம என்ன பார்க்குறோம்னா, இது வந்து ப்ளூ ஸ்டார் இன்வெர்ட்டர் ஏசி. இது வந்து 440ல் பார்த்திங்கன்னா இன்டோர் பிசிபி கெப்பாசிட்டர் எல்லாம் வெடிச்சிருக்கு. இதான் நம்ம வந்து சரி பண்ண போகிறோம். 440 ஐஏ உங்களுக்கு ஹை வோல்டேஜில் வந்து உங்களுக்கு போர்டு, கெப்பாசிட்டரு, டிஸ்க் எல்லாமே வெடிச்சிருக்கு. எல்லாம் மாற்றிட்டு தான் ஆன் பண்ண போகிறோம். இந்த போர்டு பார்த்திங்கனாக்கா, இந்த போர்டு ரெடி பண்ணோட்டி பார்த்திங்கனாக்கா ஃபேன் மோட்டரும் அதில் வந்து போச்சு. ஆமாம், ஃபேன் மோட்டரும் மாற்றுற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஹை வோல்டேஜ் வந்து 440 ஆனாலே உங்களுக்கு வந்து டிசி மோட்டார் வந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நேராக வந்து அந்த 300 வோல்ட்டு பார்த்திங்கனாக்கா நேராக வந்து இந்த ஃபேன் மோட்டருக்கு தான் போகும். அது வந்து 440 ஆகும்போது உங்களுக்கு 400 வோல்டேஜுக்கு மேலே வரும்போது, 450 வோல்ட்டு வரும்போது உங்களுக்கு வந்து உள்ளே போச்சுன்னா உங்களுக்கு ஃபேன் மோட்டர் அடி ஆயிரும். இந்த பிசிபி இந்த ஏசி உள்ள பிசிபி உள்ள ஏசியில் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு இது போச்சு, ஃபேன் மோட்டரும் போச்சு. இதான் நம்ம இன்டோர் யூனிட்டை சரி பண்ணிவிட்டு அவுட்டோர் பிசிபியும் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு. அவுட்டோர் பிசிபியில் டயோடு, ஃபியூஸ் எல்லாமே அடி ஆயிடுச்சு. 440 ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையுமே வோல்டேஜ் கூட போயிடும். இப்போ இன்டோர் பிசிபியை வந்து நம்ம வந்து சரி பண்ணுவோம். இப்போ வந்து இந்த கெப்பாசிட்டர் வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். ரிமூவ் பண்ணிவிட்டு புது கெப்பாசிட்டர் போடுவோம். நல்லா சால்ட்ரிங் பண்ணி ஹீட் பண்ணிவிட்டு இந்த கெப்பாசிட்டர் வந்து வெளியில் எடுத்துருங்க. பாருங்க, கெப்பாசிட்டர் வெடிச்சிருக்கு. பார்த்தீங்கன்னாக்கா 500 வோல்ட்டு 82 எம்எஃப்டி அது கெப்பாசிட்டர். இப்போ வந்து 500 வோல்ட்டுக்கு மேலேயே தான் வந்திருக்கு. ஏன்னா 500 வோல்ட்டு வரையும் தாங்குது இந்த கெப்பாசிட்டர். நான் 500 வோல்ட்டுக்கு மேலே வந்திருக்கு, அதனால தான் வெடிச்சிருக்கு உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா புது கெப்பாசிட்டர் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட 450 வோல்ட்டு தான் இருக்குது. அது போடலான்னா அதை வந்து போட்டுருவோம். 450 வோல்ட்டு 82 எம்எஃப்டி. அதிகபட்சம் நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து 300 வோல்ட்டு தான் வரும். 300 to 330 வோல்ட்டு. நம்ம வந்து வோல்டேஜ் கூட போகிறனால தப்பு இல்லை. ஆனால் அது வந்து பார்த்திங்கனாக்கா 450 வோல்ட்டு 500 வோல்ட்டு வரையே தாங்கும். அதுக்கு மேலே போச்சுன்னா தான் உங்களுக்கு வெடிச்சிரும். அது வந்து ஹை வோல்டேஜ் வந்தால் தான் வரும் உங்களுக்கு. நல்லா லெக்கெல்லாம் வந்து நல்லா சுரண்டிட்டு புது கெப்பாசிட்டர் வந்து நம்ம வந்து ப்ளஸ் மைனஸ் பார்த்து பற்ற வச்சுருவோம். பொலாரிட்டி பார்த்து போட்டுருங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ளஸ் மைனஸ் மாற்றி போட்டிங்கன்னா உடனே வெடிச்சிரும் ஹை வோல்டேஜ்னால அந்த இடத்துல. நல்லா பேஸ்ட்டு வச்சு சால்ட்ரிங் பண்ணிடுங்க. ஏசி வோல்ட்டு தான் வந்து 440 ஆகிருக்கு. அப்போ வந்து டிசி வோல்ட்டு வந்து 1000 வோல்ட்டுக்கு மேலே போயிருக்கும் உள்ள. நல்லா லெட்டு வச்சு சால்ட்ரிங் பண்ணிவிட்டு அந்த லெக்கெல்லாம் கட் பண்ணி விட்ருவோம். கட் பண்ணிட்டு ஃபீஸை செக் பண்ணுவோம். ஃபீஸ் வந்து போச்சு பாருங்கள். வந்து கெப்பாசிட்டர் மாற்றிருக்கனால நம்ம வந்து ஃபீஸுக்கு பதிலாக பல்பை வந்து லோடு கொடுத்துட்டு சீரியஸில் கொடுத்துட்டு நம்ம வந்து ஆன் பண்ணி பார்ப்போம் போர்டு ஆன் ஆகுதான்னு. ஃபீஸ் போச்சு. அந்த ஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த சீரியஸாக அந்த ஃபீஸில் வந்து இன்னும் அவுட்டில் வந்து பல்பு கொடுத்துருங்க. ஏன்னா வேறு எதுவும் ஷார்ட் சர்க்யூட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து வேறு எதுவும் வெடிக்காமல் பல்பு எரியும். இல்லை எதுவும் ஷார்ட் சர்க்யூட் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து பல்ப் எரியாது. அதனால் வந்து பல்பு ஃபியூஸை வந்து உடனே போட்டுறாமல் பல்பு கொடுத்து லோடு கொடுத்து நீங்கள் பார்க்குறது நல்லது. பாருங்க, ஃபீஸ் இன் அவுட்டில் கொடுத்துட்டோம். இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம். ஆன் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 300 வருதான்னு பார்க்குறோம். 300 வரவே இல்லை. வேறு ஏதோ கம்ப்ளைண்ட் இருக்குது. வேறு ஷார்ட்டும் எதுவும் ஆகலை. வோல்டேஜே வரல.
ஏசி வோல்ட்டே வரல. இந்த டிஸ்க் ஒன்று வெடிச்சிருக்கு பாருங்கள் டயோடு பக்கத்தில். இந்த டிஸ்கையும் மாற்றணும். டிஸ்கையும் மாற்றிடுவோம். இது பார்த்திங்கனாக்கா ஃபேன் மோட்டரும் போச்சு இந்த போர்டில். ஏன்னா 440 ஆனோட்டி ஃபேன் மோட்டருக்குள்ளேயும் அந்த வோல்டேஜ் கூட போயிடும். ஏன்னா டிசி ஃபேன் மோட்டர்னால நம்மளால டிசி ஃபேன் மோட்டரும் மாற்றணும். இதில் போர்டை ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து வேறு ஃபேன் மோட்டர் தான் போட்டு பார்க்கணும். நான் 440 ஆனாலே டிசி மோட்டர் கண்டிப்பாக போயிடும் உங்களுக்கு. பாருங்கள் டிஸ்க்கு பாருங்கள். டிஸ்க்கு பார்த்திங்கன்னா வெடிச்சிருக்கு பாருங்கள் எப்படி வெடிச்சிருக்குன்னு. நம்ம வந்து புது டிஸ்க்கு போட்டுட்டு நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். நியூட்ரலுக்கும் ஃபேஸுக்கும் வந்து போட்டிருப்பாங்க. வேறு ஒரு புது டிஸ்க் எடுத்து நம்ம வந்து அந்த இடத்துல போட்டுருவோம். இந்த டயோடை செக் பண்ணிக்கணும். டயோடு எதுவும் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஷார்ட் எதுவும் இருக்கா என்னென்னு பார்க்கணும். டயோடு போயிருக்கான்னு. டயோடு வந்து லீக்கேஜ் ஆனாலும் உங்களுக்கு வந்து ஷார்ட் ஆயிரும். உங்களுக்கு மைனூட்டாக தான் காட்டும் உங்களுக்கு. அதையும் நம்ம ஃபுல்லாக செக் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த காயில் எல்லாத்தையும் செக் பண்ணிக்குவோம். காயில் எல்லாமே நல்லாயிருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து புது டிஸ்கை போட்டு நம்ம வந்து மறுபடியும் வந்து பல்பை சீரியஸில் கொடுத்துட்டு ஆன் பண்ணி பார்ப்போம். நல்லா சால்ட்ரின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம ஆன் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, பார்த்திங்கன்னா போர்டு ஆன் ஆயிடுச்சு. போர்டு ஆன் ஆகி இன்டோர் போர்டு ஆன் ஆகிடுச்சு. நம்ம வந்து ஃபேன் மோட்டர் கொடுத்து நம்ம ஆன் பண்ணி பார்க்கணும். அவுடோர் பிசிபிலையும் கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு. டயோடு ஃபியூஸ் எல்லாமே அடி ஆகிடுச்சு. இது வந்து ப்ளூ ஸ்டாரு. இது வந்து அவுடோர் பிசிபி கம்ப்ளைண்ட் ஆனாலுமே வந்து உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் எரர் தான் வரும் உங்களுக்கு. இது வந்து இன்டோர் பிசிபியே டெட்டு. இன்டோர் பிசிபியும் டெட்டு, அவுடோர் பிசிபியும் ஆன் ஆகலை. இப்போ வந்து ஃபீஸ் வந்து நம்ம வந்து வேறு ஃபீஸ் வந்து நம்ம வந்து போட்டுக்கணும். புது ஃபீஸ் போட்டுக்குவோம். பல்ப் வந்து சீரியஸாக இருந்த கழட்டிட்டு ஃபீஸ் போட்டு நம்ம ஆன் பண்ணி ஃபேன் மோட்டர் கொடுத்து லோடு பார்த்துருவோம், செக் பண்ணிடுவோம். ஃபீஸ் வந்து 5 ஆம்பியர் ஃபீஸ் போடுங்க. 3.15 அதில் போட்டிருப்பாங்க. 5 ஆம்பியர் போடலாம். ஒரு 5 ஆம்ஸ் ஃபீஸ் ஒன்று எடுத்து பாருங்கள் 5 ஆம்ஸு 5 ஆம்ஸ் ஃபீஸ் எடுத்து நம்ம வந்து சால்ட்ரின் பண்ணி அந்த லெக்கை வந்து கட் பண்ணிவிட்டு அதிலே வந்து நம்ம சால்ட்ரின் பண்ணிடலாம். பாருங்கள் எப்படி சால்ட்ரின் பண்ணுறோன்னு. பேஸ்ட்டு வச்சுக்கிட்டு லெட்டு கொஞ்சம் வச்சிங்கன்னா இந்த பக்கம் சால்ட்ரிங் பாயிண்ட் நமக்கு கிடச்சிரும். அதே மாதிரி 2 பக்கமும் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் பேஸ்ட்டு வச்சுட்டு லெட்டு வச்சு அப்ளை பண்ணிங்கன்னா சால்ட்ரிங் பாயிண்ட் நமக்கு கிடச்சிரும். இப்போ பார்த்திங்கனாக்கா அப்படியே அந்த லெக்லேயே வச்சு நம்ம வந்து இப்போ சால்ட்ரிங் பண்ணிடலாம். ஏன்னா ஃபியூஸ் எல்லாமே வந்து லெக் இல்லாமல் தான் வருது, இந்த 5 ஆம்ஸ் ஃபீஸ் எல்லாம். அதனால் வந்து நம்ம வந்து கட் பண்ணி இந்த மாதிரி தான் பற்ற வைக்கணும். அந்த சால்ட்ரிங் பாயிண்டில் லெட்டு வச்சிங்கன்னா அழகாக பிடிச்சிக்கும். இப்போ 2 பக்கமும் வச்சுட்டோம். பாருங்கள் ஃபீஸை செக் பண்ணிடுவோம். ஃபீஸ் நல்லாயிருக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஃபேன் மோட்ரு கொடுத்து நம்ம வந்து ரன் பண்ணி பார்த்துருவோம் போர்டு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு. பாருங்கள் ஃபேன் மோட்ரு கொடுத்தாச்சு. ஃபேன் மோட்ரு வந்து பார்த்துக்கணும். ப்ளஸ்ஸு மைனஸு 5 வோல்ட்டு 15 வோல்ட்டு எல்லாமே வந்து ஜாக்கு ஒரே மாதிரி இருக்கிறக்கா எந்த மோட்டர் வேணாலும் சொருகிடக்கூடாது. நம்ம வந்து வோல்டேஜ் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு தான் நம்ம சொருகணும். ஓகே, நல்லா இருக்குது. போர்டு கண்டிஷனாக இருக்குது. ஓகே நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.